அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் எப்பவுமே கிச்சன் கிளீனிங் வீடியோ போடும்போது இந்த டைலாக் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி அட்டையில் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம டீ காஃபி செக்ஷன் பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த இடத்த காலியாக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் இருக்கும். அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேவையில்லாததெல்லாம் கழிச்சிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு வேணும். அதனால நான் இப்போ ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கழுவுறதுக்கும் சில பொருட்கள் சிங்கில் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் அந்த ரேக் இன்னொன்று வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன். ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இந்த ஸ்டீல் ரேக் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 750 வாங்கினேன் இது 2. ஆனால் இப்போ இதோடைய ரேட் அதிகம். இங்கே நான் டீ லைட், அதுக்கு அடுத்தது மணி பிளான்ட், அது மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுருப்பேன். இது எல்லாமே எப்படின்னா எனக்கு வாட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, கைக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் நான் இந்த கிச்சனில் அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ நான் இது எல்லாமே எடுத்துகிட்டு ஆர்கனைசேஷன் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இடிக்கிற கல், அதுவும் கீழே வச்சுருக்கேன். என்னுடைய கிச்சன் ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல முடியாது, அதனால் ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குங்க. டே செம்மையாக இருக்கும் இங்கே. அப்போ கிளைமேட் கூலிங்காக என்ன இங்கே பார்த்திங்களா, பதர் பார்த்திங்களா, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஜில்லுன்னு. இப்படி மழை பெய்யணும், நல்லா இடி இடிக்குது பாருங்கள். இடியை பார்த்தேன்னா பயந்துட்டாங்க, சரியான இடி. அதுக்கு அடுத்தது இப்போ அந்த காஃபின்ட்டு நான் ராஜ்மா அந்த பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு டிஐவை செஞ்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ப்ளெயினாக மாற்றலான்னு அப்படின்ட்டு இந்த இடத்த நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், எனக்கு எப்போ என்னுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வீடும் சரி, என்னுடைய கிச்சனையும் சரி, நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்திங்களாங்க. அதனால வீட்டில் என்ன ஆச்சுன்னா, அங்கங்கே இந்த நீர் வித்து அடித்ததுனால செவரும் சரி, கொஞ்சம் இடங்களும் நல்லாவே இல்லை. அதனால தான் நான் இப்போ வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நான் கிறிஸ்மஸ் க்ளீனிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, கரண்ட்டு இருக்காமல் போயிடுது. அதுக்கு அடுத்தது அங்கங்கே தண்ணி செவுத்தில் கசிஞ்சிட்டு இருக்கனால நம்மளால் க்ளீன் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மிக்ஸி வச்சுருந்தேன். மிக்ஸி நம்ம அரைக்கும் போது செவுத்தில் பற்றக்கூடாதுன்ட்டு நான் அந்த நம்ம டேபிள் மேட் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, டைனிங் டேபிளுக்கு, அந்த மேட்டை நான் அங்கே ஒட்டி வச்சுருந்தேன். டபுள் சைட் டேப் போட்டு அதை தான் நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒட்டுற இருந்துச்சு. அதுவும் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் மாடுலர் கிச்சனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய டஸ்ட்டே ஆகாது. இது நார்மல் இந்தியன் ஸ்டைல் கிச்சன், அதனால் நிறைய, அதுவும் ஓப்பன் செல்ஃப் இருக்கிறனால நிறைய டஸ்ட் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது அந்த கவுண்டர் டாப்பையும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னுடைய இது கடப்பாக்கல் கிடையாது, என்னுடைய இது மார்பிள் தான் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு அழுக்கு துணினே வச்சுக்கோங்களேன், அந்த துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நான் தொடச்சிட்ருக்கேன். கொஞ்சம் தான் அழுக்கு துணி, அதுக்குன்னு ரொம்ப அழுக்கு துணியெல்லாம் எடுத்து தொடச்சிடாதீங்க, அழுக்கு போகாது. இந்த டைல்ஸ் எனக்கு ரொம்ப அழுக்கெல்லாம் ஆகாது. ஏன்னா இந்த சைடு நான் மிக்ஸியும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அழுக்கு ரொம்ப கரையெல்லாம் படிஞ்சிருக்காது. அப்புறமா எண்ணெய் பிசையும் கொஞ்சம் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, அதை நல்லா தொடச்சிட்ருக்கேன் ஈர துணியை வச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு தொடச்சிட்டேன். இப்போ சோப் ஆயில் கிடையாது, இது நம்ம விம் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி இது ஒரு லிக்விட், என்ன பிராண்டடாக எனக்கு தெரியாது. அதை வச்சு இப்போ தேங்காய் நார் வச்சு நான் தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கரை அதிகமாக இருக்குது. ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நாங்கள் குக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதனால் அதுலேருந்து எண்ணெய் கரை எல்லாமே இதில் தெரிச்சிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் இரும்பு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சிங்கன்னா டைல்ஸ் கீறலாகிடும். தேங்காய் நார் வச்சு தேய்க்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது அந்த
கீழே கவுண்டர் டாப்புக்கும் நான் அதையே வச்சு தேய்ச்சி அழுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ சோப்பு போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் பார்த்தீங்களா, தேய்ச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பியும் ஈர துணியை வச்சு அந்த சோப்பு ஆயிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் சுவிட்ச் போர்டாண்ட எப்போவுமே வேலை செய்யும்போது தண்ணி பற்றக்கூடாது. தண்ணி பட்டால் ஷாக் அடிக்கும். தண்ணியை மட்டும் நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் சுவிட்ச் போர்டுக்கிட்ட கொண்டு போக முடியாது. அதுவும் மழை சீசனாக இருக்கும்போது நல்லாவே ஷாக் அடிச்சிடும். எப்போவுமே பண்ணக்கூடாது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஜன்னலை தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய ஜன்னல் வந்து கொஞ்சம் ஆயிலெல்லாம் ஆகலை, டஸ்ட்டாக இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ஜன்னல் வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நிறைய எண்ணெய் கரை அதெல்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண துடைக்க அந்த கரையெல்லாம் போயிடும். அது மாதிரி இருந்த கரைகளெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்னுடைய காஃபி கப் நாங்கள் தொங்கிட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், கீ ஹோல்டர், அதில் தான் நான் வந்து தொங்க விட்டுருந்தேன். அதுக்கடுத்தது என்னோடய மணி பிளாண்ட், என்னுடைய பாட்டிலெல்லாம் தொங்க விட்டுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையுமே கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஆர்கனைசேஷன் பண்ணலான்ட்டு நான் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணுறேன், அதுவும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டு வந்து யாருமே வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கபோர்டால் தான் நம்மளுடைய சேனலே நல்ல ஒரு ரீச்சுக்கு வந்தது. இந்த 150 ரூபா கபோர்டு வீடியோ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து பார்த்து சஜஷன் பண்ணி ப்ரொமோட் பண்ண வீடியோ. அந்த ஸ்டாண்டு கிச்சனில் இல்லாமையா நிறைய பேர் கேட்டிங்க, க்ளோரி அந்த ஸ்டாண்ட் என்ன விட்டுட்டீங்க, ஸ்கை ப்ளூ ஸ்டாண்டு எங்கே அப்படின்னு கேட்டிங்க. அது வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு நான் பண்ணலை. ஏன்னா மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்கு நம்ம இது தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் இந்த ஸ்டாண்டு வந்து நான் கொண்டு வரல. அதுக்கப்புறமா ஒரு பிளான் வந்துச்சு, சரி நம்ம வீட்டில் தானே இப்போ மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் எடுத்துகிட்டு இருக்கோம், சரி நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்கும்போது நம்ம இந்த ஸ்டாண்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் எனக்கு தோணுச்சு. சரி இந்த ஸ்டாண்ட் வந்து இங்கே ஆர்கனைசேஷன் பண்ணலான்னு இந்த இடத்துல வச்சேன். இந்த இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஸ்டாண்ட் வச்ச பிறகு பக்கத்தில் வந்து ஒரு 2 உட்டன் ஸ்பூன் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. மேலே வந்து என்னுடைய மரக்கட்டை கரண்டி, ஸ்டீல் ஸ்பூன், அதுக்கு அடுத்தது நார்மலாக நம்ம சாப்பாடு வாங்கும்போது தருவாங்க பார்த்தீங்களா, உட்டன் ஸ்பூன், அதெல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய காஃபி டீ செக்ஷனை நான் இங்கே வச்சேன். இப்போ இந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வாங்க, நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜன்னலில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம துடைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டில் வந்து டீ காஃபி செக்ஷன் எல்லாம் அடுக்குனேன் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் உட்டன்
ஸ்டாண்டில். நான் அடுக்கி முடித்த பிறகு ஒரு 2 நாளுக்கு அப்புறமா இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் என்னுடைய பொருள் எல்லாமே கீழே விழுந்து அந்த பீங்கா இருக்கும் பார்த்தீங்களா, அது உடஞ்சி போச்சு. அந்த காஃபி ஜக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஏன்னா அது எங்கள் மாமியார் கிஃப்டாக கொடுத்தாங்க. இப்போது அது வாங்க முடியாது, விலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்புறமா கூட நிறைய கடையில் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு பீஸே 1500 அது மாதிரி சொன்னாங்க. வெரி சேட். இது அலசி நகர் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் தாங்க எல்லாமே வச்சுருந்தேன் பீங்கா பொருளெல்லாம். அப்போல்லாம் எதுவுமே கீழே விழுந்து உடையலை. இங்கே எங்களுடைய ஆணி சரியில்லை. அதனால் டப்புன்னு போட்டு கீழே உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு. டீ கிளாஸ்லேருந்து அந்த ஜக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் அந்த விண்டோவும் துடைச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷீட் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா விலை அதிகங்க, 70 ரூபா வரும். நீங்கள் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். நான் 35 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது நல்லாவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. கண்ணாடி மாதிரி நம்ம அந்த பேப்பர் ஒட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தெரியாமல் அப்படியே கரைஞ்சிரும். நம்மளுக்கு நெருப்பெல்லாம் பட்டு நம்ம குக் பண்ணும்போது எண்ணெய்லாம் பட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இது நல்லாவே நம்மளுக்கு திக்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது அது உடஞ்சிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை சாம் ஒட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிளேட்டும் கொஞ்சம் உடஞ்சி இருந்துச்சு. இது எங்கள் ஆண்டி எங்களுக்கு கொடுத்தாங்க, அம்ஜிக்கர் ஆண்டி. அதையும் நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஃபெவிக்விக் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் எந்த பொருள் உடஞ்சிருந்தாலும் அதை அழகாக ஒட்டிடும். 1 hour ஆச்சு. அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு தெரியும், நான் ஏதாவது க்ளீனிங் வீடியோ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த போதி சாம்பிராணி பற்ற வைப்பேன். இல்லைனா நம்ம சாம்பிராணி போடுவோம் பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஸ்மெல் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, ஈரத்தன்மையாக வேறு இருந்துச்சு. அதனால் சாம்பிராணி நான் இப்போ போட்டுட்ருக்கேன். கிச்சன் ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. இது ஆனால் நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். என்னுடைய சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அதனால் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலான்ட்டு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மழை சீசன்லாங்க, அதனால் மழை அப்பப்போ பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் நான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் என்னுடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. இப்போ கிச்சன்லேயும் இதே மாதிரி தான் ஓதம் அப்படி சொல்கிறாங்க. நான் நீர் வித்து அடிச்சிச்சின்னு தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அதனால் நான் நீர் வித்து அடிச்சிச்சின்னு நம்ம சேனலில் சொல்லிட்டுருக்கேன். என்னோடய கிச்சன்லேயும் இப்படி தான் இருக்குது. அந்த உட்டன் பொருளும் வேஸ்ட் ஆகிடுச்சு. மேலே நிறைய அட்டைப்பட்டியும் நனைஞ்சு போச்சு. சிலிண்டர் எல்லாமே எடுக்கணும், காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணலை. அது பார்த்திங்கன்னா எந்த செல்ஃபுமே நான் ஆர்கனைஸ் பண்ணல. நிறைய பாட்டிலும் எம்டியாக இருக்குது, நிறைய பொருள் காலி ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டில் எல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரத்தை நான் கழுவிட்டு தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்ஸஸ் ஸ்டேஷன் தனியாக பிரிச்சிடலான்னு இருக்கேன். இந்த செல்ஃபில் மிஸ்ஸஸ் ஸ்டேஷன் பொருளெல்லாம் வச்சுட்டு ஒரு பொருளை நம்ம ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பண்ணிட்டு வச்சிடலான்ட்டு ஒரு பிளான்ல இப்போ நான் க்ளீன் பண்ணி போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டவ் இருக்கிற இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அப்போ இன்னும் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த இடத்தெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். பாத்திரமும் இருக்குது, அதுவும் கழுவணும். மிஸ்ஸஸ் ஸ்டேஷனுடைய பொருள் தான் நான் இப்போ காமிச்சேன். அந்த மண் பொருள், கல் சட்டி, அதுக்கு அடுத்தது ஓலை பொருள், இரும்பு சட்டி, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பாத்திரத்தையுமே கழுவிட்டுருக்கேன். என்னுடைய கிச்சன் ஓப்பன் கிச்சன்னால்
எல்லா பாத்திரமே நல்லா டஸ்ட்டு எண்ணெய் படிஞ்சு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே கழுவி எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது நான் ஒரு கிச்சன் டூர் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்கலாம். நிறைய பேர் கிச்சன் டூர் போடுங்கக்கான்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அர்ஜெண்ட்டாக கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு கிச்சன் டூர் போட்டிருந்தேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க கிச்சன் டூர் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் நான் அது அரேஞ்ச் பண்ணது கூட என்னுடைய மைண்டுக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்காம தான் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே கேட்கறதுனால கிச்சன் டூர் வந்து நான் போட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் எதுவுமே ஆர்கனைசேஷன் பண்ணலை. ஒரு வீட்டுக்கு போனோடனே நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி இது அந்த இடத்துலலாம் இருக்கணும்னு நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, அது இன்னுமே நான் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாருக்கும் தெரியும், சில காரணங்களால் பர்சனல் விஷயத்தினால நான் வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ரொட்டீனெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால நான் டீப் க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது சில பொருட்களெல்லாம் அழுக்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. மிஸ்டர் மசில்ஸ் க்ளீனர் இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த வினிகர், பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் என்னென்னா சரி அதுக்கே இருக்குல்ல, அது போட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைல்ஸ் எல்லாமே நான் கழுவிட்டேன், அதை தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கடுத்து சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாடி, அதுக்கடுத்தது ஓலைப்பொருளெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, அது வந்து கழுவுன்ட்டு நான் போட்டிருக்கேன். ஓலைப்பொருளெல்லாம் பூசணம் பூத்துச்சு, அதனால் அதுவும் கழுவுறதுக்கு போட்டிருக்கேன் சிங்கில். நான் நிறைய பாத்திரம் அன்றைக்கி கழுவிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு நான் தொடங்கினேன், நைட்டு 9:30 மணி வரை பாத்திரம் கழுவிட்டே இருந்தேன். எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த செல்ஃபெல்லாம் காலியாக இருக்கும், அந்த மரக்கட்டை வுட்டில் இருக்க பொருளெல்லாம் காலியாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ரே அடித்தேன் பார்த்திங்களா, இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நான் ஊற விட்டேன் கேஸில். ஊற வச்சுட்டா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். எப்போவுமே நிறைய பேர் கேட்பீங்க, கேஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறீங்க க்ளோரி அக்கா சொல்லுங்கன்ட்டு. நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது ஒரு டிஷ்யூ பேப்பர், இல்லைனா சாதாரணமாக உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, நியூஸ் பேப்பர், அதை வச்சு துடைச்சா இவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குன்ட்டு. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு துடைச்சிருங்க, சூப்பராக ஆகிடும். நீங்கள் ஏதாவது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய க்ளீனர் இருக்குது, ஆம்வேயில் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஜிப்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருக்குது, அப்புறமா மிஸ்டர் மசில்ஸ் இது இருக்குது. எல்லாமே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாதாரணமாக நீங்கள் வந்து லைட்டாக சோப்பு தண்ணி போட்டு கூட நீங்கள் துடைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் ஸ்டவ் வாங்கும்போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு துளி தண்ணி கூட நம்மளுக்கு ஸ்டவ்வில் வந்து படக்கூடாது. யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு ஸ்டவ்வை வந்து தண்ணியை போட்டு கழுவுறாங்க, எங்கே போய் சொல்லன்ட்டு எனக்கு வந்து இந்த பிரீத்தி சர்வீஸ் சென்டரில் வந்து அவர் வந்து சொன்னார். நான் அப்படியே அமைதியாக வந்துட்டேன். நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஓ அப்படியா சார்னு கேட்டு வந்துட்டு வேறு என்ன பண்ணுறது. அதுக்கடுத்தது இந்த பர்னர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஆயிலெல்லாம் உள்ளே இருக்கும். அதை வந்து இப்படி டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம நல்லா உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இது பண்ணும்போது அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் வந்துடும். அதை தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா விரிவாகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மட்டுமே. கேஸ் ஸ்டவ் வந்து அப்பப்போமே க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டோம், அதனால தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து துரு பிடிச்சிருந்துச்சி. இந்த துருவை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, இந்த ஒரு கத்தி, இந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. இந்த பூ கட்டும்போது நார் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அது மாதிரி கத்தி. இது மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்காக நான் வாங்கினேன். அதை வச்சு அந்த துருவெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஈஸியாக வந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துடும். அதுக்கடுத்தது உள்ளேயும் அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணேன். அதனால் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கோடெல்லாம் விழாது. நான் கோடெல்லாம் விழாத அளவுக்கு அந்த துரு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு கொஞ்சம் எடுத்தேன் பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. அந்த ஸ்ப்ரே வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வச்சு நான் உள்ளேயும் அடித்தேன், அதுக்கு மேலேயும் நான் அடித்தேன். அதனால் அந்த துருவெல்லாம் எடுக்க எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் துடைக்கும் போது நான் உங்களுக்கு அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்ப்ரே இருந்துச்சு பார்த்திங்களா, அதை நல்லா அடித்து விட்டுட்டேன் உள்ளே. இப்போ வந்து அதே மாதிரி தான் ஒரு பேப்பர் எடுத்து நான் எல்லாத்தையுமே துடைச்சி அழுக்கெல்லாம் எடுத்துருவேன். எப்போவுமே நான் வந்து நியூஸ் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணுவேன் கேஸ் துடைக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா துணி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். பாருங்கள் இந்த பேப்பர் எவ்வளோ அழுக்காக இருக்குண்ட.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு கிளீனிங் வீடியோ தான். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப